நாட்டு மக்களின் உண்மையான சுதந்திரம் பொருளாதார சுதந்திரத்தில்தான் உள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுதந்திர தின விழா பேருரையில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பதால் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பிறகு சுதந்திர தின உரை நிகழ்த்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்களின் பொருளாதாரம் மேன்மை அடைய வேண்டும் என்பதால் முதன்மை துறை, தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் மேம்பாடு அடைவதற்கான நடவடிக்கைகளை தமது தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற மக்களவை துணைத் தலைவர் டாக்டர் மு. தம்பிதுரை அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு ப. தனபால் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முனைவர் ப. ராமமோகன் ராவ் அவர்களே, தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களே, அரசு உயர் அதிகாரிகளே, அலுவலர்களே, காவல்துறை தலைமை இயக்குனர் திரு அசோக் குமார் அவர்களே, காவல்துறை உயர் அதிகாரிகளே, காவலர்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதயதெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தினையும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 70வது விடுதலை திருநாளை நாம் கொண்டாடும் இந்த வேளையில் பட்டொளி வீசி பறக்கும் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து உங்கள் முன் உரையாற்றுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய எனது அருமை தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடாகிய நம் பாரத நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்ட போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன்னலம் கருதாது போராட்டங்கள் நடத்தி அடிபட்டு உதைப்பட்டு இரத்தம் சிந்தி இன்னுயிரை புன்னகையுடன் அர்ப்பணித்த விடுதலை போராட்ட வீரர்களை, வீராங்கனைகளை நினைவு கூறும் நாள் இந்த சுதந்திர திருநாள். இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டதில் தமிழகத்தின் பங்கு கணிசமானது. சுதந்திரம் அடைவதற்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள செங்கோட்டையில் கொடிமரத்திற்கு கீழே பாரத மாதாவின் படத்தை வைத்து கொடிமரத்தின் மேல் பாரத மாதாவின் கொடியை ஏற்றி வைத்ததோடு நமது செங்கோட்டையில் பறக்கும் பாரத மாதாவின் கொடியானது சீக்கிரத்திலேயே பாரத தேசமெங்கும் வெற்றி கொடியாக பறக்க வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவர் தீர்க்கதரிசி வீரர் வாஞ்சிநாதன். டெல்லி செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடி பறப்பதற்கு 35 ஆண்டுகள் முன்பே நம் செங்கோட்டையில் தேசிய கொடியை பறக்க வைத்த பெருமை தியாகி வாஞ்சிநாதனையே சாரும். இந்திய விடுதலை போராட்டத்தை மிக தீவிரமாக அடக்கிய அப்போதைய திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துரையை சுட்டு கொன்றதோடு தன்னுயிரையும் வாய்த்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த சுதந்திர வேட்கையை தட்டி எழுப்பியவர் வீரர் வாஞ்சிநாதன். தமிழ்நாட்டில் சுதந்திர தீயை மக்கள் மத்தியில் வளர்த்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா, முத்துராமலிங்க தேவர்,
திருப்பூர் குமரன், தீரன் சின்னமலை, மாவீரன் அழகுமுத்துக்கோன், பூலித்தேவர், தியாகி விஸ்வநாததாஸ், மருது சகோதரர்கள், தீரர் சத்தியமூர்த்தி, மார்ஷல் நேசமணி, வேலு நாச்சியார், அவரது படை தளபதி குயிலி, தில்லையாடி வள்ளியம்மை, கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் என சொல்லிக்கொண்டே போகலாம். இரத்தம் சிந்தி, பொருளிழந்து, சிறையிலே அடைக்கப்பட்டு, பலவித இன்னல்களுக்கு உள்ளாகி, தம் வாழ்வையே துறந்த தியாகிகளால் கிடைக்கப்பெற்ற சுதந்திரத்தை தான் நாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம். விடுதலை போராட்டத்தில் பலவித துன்பங்களுக்குள்ளான அனைவருக்கும் வீர வணக்கத்தினை செலுத்தும் நாள் இந்த சுதந்திர திருநாள். சுதந்திரம் என்பது பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம், நம்மை நாமே ஆட்சி செய்யும் சுதந்திரம் என்பதோடு மட்டும் நின்று விடுவதல்ல. உண்மையான சுதந்திரம் என்பது பொருளாதார சுதந்திரத்தில்தான் உள்ளது. அனைவரும் சமம் என்ற நிலையில்தான் உள்ளது. இதைத்தான் மகாகவி பாரதியாரும் ஏழை என்றும் அடிமை என்றும் எவருமில்லை, சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று உண்மையான சுதந்திரத்தை பற்றி எடுத்து சொல்லியுள்ளார். சிறந்த கல்வியே தனி மனித வளர்ச்சிக்கும், சமுதாய வளர்ச்சிக்கும், பொருளாதார வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமையும் என்பதால்தான் கல்வி வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை எனது தலைமையிலான அரசு அளித்து வருகிறது. மாணாக்கர்கள் கல்வி கற்க தூண்டுகோலாக மதிய உணவு முதல் மடிக்கணினி வழங்கும் திட்டம் வரை பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதுடன் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திடவும், காலத்தே ஆசிரியர்கள் நியமனம் செய்திடவும் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. உயர்கல்விக்கும் எனது தலைமையிலான அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 62 புதிய கல்லூரிகள் மற்றும் இந்திய தகவல் தொழில்நுட்ப பயிலகம், தேசிய சட்டப்பள்ளி ஆகியவை துவக்கப்பட்டுள்ளன. எனவேதான் அனைத்து மாநிலங்களிலும் முதன்மை மாநிலமாக உயர்கல்வியில் மொத்த மாணவர் சேர்க்கை 44.8% என தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது. நல்ல உடல் நலன் பெற்றுள்ளவரே பொருளாதார சுதந்திரத்தை முழுமையாக தூய்க்க முடியும் என்பதால் உடல் நலன் பேணுவதற்கான பல்வேறு புதிய திட்டங்களை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், மகப்பேறு நிதி உதவி திட்டம், கிராமப்புற வளரிளம் பெண்களுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுவதுடன் நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன. எனவேதான் நல்வாழ்வு குறியீடுகளில் ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மக்களின் பொருளாதாரம் மேன்மையடைய வேண்டும் என்பதால் முதன்மை துறை, தொழில்துறை, சேவைத்துறை என அனைத்து துறைகளும் மேம்பாடடைவதற்கான நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. விவசாயிகள் வாழ்வு வளம் பெறவும், உணவு உற்பத்தி பெருகவும் தேவையான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவேதான் உணவு தானிய உற்பத்தியில் ஆண்டுதோறும் புது சாதனைகளை படைத்து வருகிறோம். கடந்த ஆண்டு இதுவரை இல்லாத உயரளவாக 1,30,00,000 மெட்ரிக் டன் என்ற உற்பத்தி அளவை தமிழ்நாடு எட்டியுள்ளது. தேவையான மின்சாரம், சிறந்த உட்கட்டமைப்பு,
பொருளாதார சூழ்நிலை, தொழிலாளர் திறன், எளிமையான வழிமுறைகள் ஆகியவை உள்ள காரணத்தால் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி அதிகரித்துள்ளது. பெரிய தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் துவங்கப்பட்டுள்ளன. சுதந்திர போராட்ட வீரர்களை நினைத்து பார்க்கும் இந்த வேளையில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியம் 11,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாகவும், அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் 5,500 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு நாட்டிற்காக குறிப்பிடத்தக்க வகையில் சிறப்புற பணியாற்றியவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களது வாரிசுதாரர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு ஓய்வூதியம் 5,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டுப்பற்று என்பது கொடியேற்று விழாக்களில் மட்டுமல்ல, தங்கள் உழைப்பை நாட்டுக்கு கொடுப்பதில் உள்ளது என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவின் வழியையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியையும் பின்பற்றும் நான் என்னுடைய உழைப்பையே நாட்டுக்கு அர்ப்பணித்து அதன் மூலம் ஏழை என்று எவரும் தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலையை எய்த சூளுரைத்து வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.